அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூலை மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இரண்டாவது ராசி ரிஷபத்துக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் பார்த்தோம்னா நம்மளோட ராசியில செவ்வாய், ஜென்மத்திலேயே செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன். மாதத்தோட பிகினிங்ல இந்த 3 கிரகமும் கன்ஜெக்ஷன்ல இருக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி. சோ இந்த மாதத்துல கரெக்டா ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு. மேலும் ஜூலை 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ரத்துல கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோட கன்ஜெக்ஷன் ஆகி சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்றாரு. சோ அதுவும் நமக்கு ஸ்ட்ராங் தான், எதுவும் மைனஸா இல்ல. அடுத்தது ஜூலை 23ல புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. மேலும் ஜூலை 26ல சனி பகவான் வக்ரத்தை ஸ்டார்ட் பண்றாரு, ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. நேர்கதியில இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. மேலும் குரு பார்வையில இருக்காரு. அதனால எதுவும் நமக்கு எதுவும் குறையா இல்ல. சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான கிரகநிலை. இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலன் நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் ரிஷபத்துக்கு கொடுக்கிறது ஜென்மத்துல செவ்வாய். அவசர முடிவு, அவசர மாற்றம், கோபமான சிந்தனை, அதிக கோபத்தை உமிழ்றது, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த மாதத்துல கோபதாபங்கள் அதிகமாகும். சிந்தனையில வந்து அந்த எண்ண ஓட்டம் ரொம்ப ஸ்பீட் ஆகும். ஒரு மாதிரி விறுவிறுப்பா, ரொம்ப ஸ்பீடா, ரொம்ப பிரஷரா, ஒரு மாதிரி கோபத்தை தூண்டக்கூடிய சில சூழ்நிலைகள் உங்களை சுத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். விரைய செலவுகள் சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகமா இருக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சிந்தனையை குறைச்சி உங்களை அமைதியா நீங்க நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணா அந்த மாதம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவா மாறிடும். எனவே இந்த மாதத்துல கோபம், அவசர முடிவு, அவசர மாற்றம், அதிகமா ஓவர் திங்க் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்த சூரியன் 2ஆம் இடத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 7ஆம் தேதியே நமக்கு புதன் வந்து சூரியனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகி புதன் ஆதித்ய யோகத்தை கிரியேட் பண்றாரு. இதுல வந்து புதன் வந்து வக்ரமா இருந்தாலும் ஆட்சியா இருக்காரு. எனவே பேச்சு திறன் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதிச்சுப்பீங்க. பேச்சு வல்லமை அதிகரிக்கும். கொடுத்த வாக காப்பாற்ற முடியும். குடும்பத்தில இருந்த சுமை, பிரச்சனை, வருத்தம், குழப்பம் எல்லாம் குறையும். குடும்ப சூழ்நிலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மேலும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நிறைய பேர் வண்டி, வீடு, வாகனம் இது சார்ந்த விஷயங்கள சுப மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப நடக்கும். வண்டி, வீடு, வாகனம், நிலபுலங்கள்லாம் வாங்கலாம். சோ அதுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு. நிறைய பேர் இந்த நேரத்துல வந்து வீட்டை வந்து அழகுபடுத்துவாங்க. ஒரு சில சுப விரைய செலவுகள் செஞ்சு வீட்டுல இருக்கிற குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுவீங்க, சரி பண்ணுவீங்க. குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த அதிகப்படியான கருத்து போராட்டம்லாம் இந்த மாதத்துல பர்டிகுலரா குறையும். சோ குடும்ப சூழ்நிலையில ஓரளவுக்கு நிம்மதி, குடும்ப சூழ்நிலை இருந்த வருத்தம் இதெல்லாம் ஓரளவு நிவர்த்தி ஆகுது. அடுத்தது குரு 3ஆம் இடத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் இணைஞ்சு சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்றாரு. உங்களோட தைரியம் இந்த மாதத்துல பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஆயிடும். புதிய முயற்சிகளை தொடங்குவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றி ஆயிடும். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நிறைய பேருக்கு சின்ன சின்ன பயணங்கள் இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். வண்டி, வாகனம், வீடு இதுல வந்து சின்ன சின்ன செலவு, சின்ன சின்ன மாற்றம் இதெல்லாம் உறுதியா உண்டு. எதுவும் உங்களுக்கு நெகட்டிவா இருக்குன்னா நெகட்டிவா இல்ல, எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயர ஆரம்பிக்கும். சோ அது நான் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல பாக்குற ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து 4ஆம் இடத்துல கேது, சுக்கிரனும் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. எனவே இந்த மாதத்துல சிந்தனை குழப்பம் அதிகமா வரும். அது மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதிகமா யோசிக்கிறது, தேவையில்லாத நினைச்சு வருத்தப்படுறது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, இது போன்ற அமைப்புகள் உருவாகுது. எனவே ஓவர் திங்கிங்க குறைச்சிட்டாலே நீங்க ஆல்மோஸ்ட் சேஃப்னு அர்த்தம். தேவையில்லாத யோசிக்காம கொஞ்சம் உங்களை சாந்தப்படுத்தி ஒரே சிந்தனை நேர்கோட்டில் உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்துல உங்க மனசை கலங்கடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய நடக்க வாய்ப்பு உண்டு. அதனால தேவையில்லாத விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம உங்க மனசை பக்குவப்படுத்தி, அமைதிப்படுத்தி அப்படியே அழகா உங்களோட பயணத்துக்கு எதுவோ அதை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஓவர் திங்கிங்க குறைச்சாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்தது வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் பிளஸ் வந்து கேது இருக்கிறதுனால இந்த மாதத்துல தாயார் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம்லாம் ஓரளவுக்கு குறையும். தாயாரோட இருந்து வந்து அந்த கருத்து போராட்டம், பிரச்சனைகள், மேலும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஓரளவுக்கு குறையும். சோ அதுல எந்த பாதிப்பும் இல்ல. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே தெரியல. கல்வியில இருந்த குழப்பம், பிரச்சனை இதெல்லாம் சரியாகுது. கல்வியில மேன்மை உண்டாகுது. சூரியன் புதன் நினைவு மாதத்தோட பிகினிங்ல நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல குருவும் சூரியனும் இணைகிறது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. மேலும் 4ஆம் இடத்துல இந்த
நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறது அதுவுமே எதுவும் பெருசா குறைய சொல்ற மாதிரி இல்ல. எனவே கல்வி ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மாதத்துல கல்வியில மேன்மை உண்டு. கல்வி ரீதியா இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் சரியாகும். நீங்க ஆசைப்பட்ட இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கோர்ஸ் இந்த நேரத்துல ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சோ கல்வி ரீதியா எந்த தடையும் தாமதமும் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரம் நல்லா இருக்கு. அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதை நம்ம இந்த மாதத்துல பார்த்த வரைக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை, 7ஆம் அதிபதி செவ்வாய் ஜென்மத்துல திருமண முயற்சியில தாராளமா செய்யலாம். குரு பலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. எனவே திருமண முயற்சிகள் இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்துரும். திருமண முயற்சியில நீண்ட நாளா இருந்த தடை தாமதம் இந்த மாதத்துல பர்டிகுலரா விலகுது. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமண சுபகாரியங்கள்ல நல்ல செய்தி கிடைச்சிடும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில இருந்த அதிகப்படியான மன உளைச்சல் இந்த மாதத்துல குறைஞ்சிடும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சுபவிரை செலவு உண்டு. மேலும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம் எல்லாம் இந்த மாதத்துல சரியாயிடும். எனவே மன வாழ்க்கையும் சிறப்பா தான் மாறுது. அடுத்தது புத்திர பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல புத்திர பாகியத்துல சுப செய்தி மேக்சிமம் கிடைச்சிடும். தாராளமா முயற்சி பண்ணலாம். புத்திர பாகியத்துல நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் இந்த மாதத்துல குறைஞ்சிடும். பிள்ளைகளால ஒரு நிம்மதி, பிள்ளைகளோட இருந்து வந்த அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி, பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல தாராளமா செய்யலாம். சோ அதுக்கும் இந்த மாதம் சாதகமா இருக்கு. அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இதை நம்ம பார்த்த வரைக்கும் 10ஆம் இடத்துல ராகு, அது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது 26ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறாரு. எனவே தொழில் உத்தியோகத்துல ஒரு நிதானம் எப்போதுமே இருக்கணும், கவனம் எப்போதுமே இருக்கணும். குறிப்பா நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா புதிய முதலீடு இந்த மாதத்துல பர்டிகுலரா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அந்த அளவுக்கு சரியா படல இந்த மாதம். எனவே புதிய முதலீடு இந்த மாதத்துல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஸ்மூத்தா நகரும். அதுல மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி சுமையை நீங்க அதிகப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க. அவசர மாற்றம், அவசர முடிவு, வேலை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு நான் போலான்னு நான் முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனை, இதெல்லாம் இந்த மாதத்துல குறைச்சி செயல்படுறது நல்லது. இருக்கிறத தக்க வச்சு சுதாரிச்சு பயணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அப்கோர்ஸ் இந்த மாதத்துல பணிச்சுமை அதிகமா தான் இருக்கும். வேலையில பலு அதிகமா இருக்கும். பாக்குற வேலை பிடிக்காது, ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கும். நிறைய பேரு அழுத்தம் தாங்க முடியாம வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாங்கிற ஐடியாலாம் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்துறதுக்கு தான் ஃபேவரா இருக்கு. புதிய மாற்றங்களை பண்றதுக்கு ஃபேவரா இல்ல. நீங்க வேலையில போடுற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் இந்த மாதத்துல மேக்ஸிமம் கிடைச்சிடும். நீங்க இந்த மாதத்துல என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால பிரச்சனை இல்லை. அதுல இருக்கிற வேலையை தக்க வச்சு பயணிக்கிறது நல்லது. அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எதுவும் பெருசா குறைய தெரியல. 26ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் உண்டு. எனவே பொருளாதார ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். செலவு அதிகமா காமிக்குது. செலவு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய செலவு செய்றீங்க. சுய முன்னேற்றத்துக்கு நிறைய செலவு செய்றீங்க. கல்வி ரீதியா நிறைய செலவு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா குடும்பம், குறிப்பா வண்டி, வாகனம், வீடு, இது சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் நிறைய இருக்கு. சோ செலவுகள் மாத்தி மாத்தி இருக்கு. எனவே வர பணத்தை சேமிக்க முடியாது. உங்களுக்குன்னு தனியா எதுவும் எடுத்து வச்சு உங்களோட மகிழ்ச்சிக்குன்னு எதுவும் செலவு செய்ய முடியாது. ஸோ வர பணம் அப்படியே நாலா பக்கமும் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. பிளான் பண்ணி இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து தேக ஆரோக்கியம். நான் ரிஷபத்துக்கு இந்த மாதத்துல சொல்றது ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்முடைய ராசிநாதன் சுக்கிரனோட கேது கன்ஜெக்ஷன் இருக்கு. அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கிற ஒரு மாதமா இருக்கும். தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறது, ரெஸ்டே இல்லை, தொடர்ச்சியா நான் இயங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும். அது ஹெல்த்தை மாத்தி மாத்தி டயர்ட் ஆகும். ஸோ உடல் சோர்வு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு, மனச்சோர்வு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எனவே உடலையும் மனதையும் கொஞ்சம் நல்லா சரியா பார்த்துக்கோங்க. முக்கியமா மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. தியானம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உடல் சோர்வு, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ரொம்ப லேசியா, ரொம்ப மந்தமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் கிரியேட் பண்ணும். எனவே நினைக்கிறத செயல்படுத்துறதுல கொஞ்சம் தாமத அமைப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்க ஹெல்த்தை கொஞ்சம் பராமரிச்சு நீங்க டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ தேக ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்திக்கோங்க. முக்கியமா இந்த மாதத்துல யூரினரி ப்ராப்ளம் ஏதாச்சும் வரலாம். கழிவு நீக்க உறுப்புகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரனோட கேது கன்ஜெக்ஷன் ஆகுறது பார்த்தோம்னா சிறுநீரகம், யூரினரி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஏதாச்சும் பாதிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு, பல்லு, இது சார்ந்த வகையில ஏதாச்சும் பாதிப்பு சின்னதா நீங்க வாய்ப்பு இருக்கு. தலைப்பகுதிகளில் எதுவும் அடிபடாம பாத்துக்கோங்க. தலைப்பகுதி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதிக டென்ஷன், ஓவரா கோபம், அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த மாதத்துல இன்னும் பெஸ்டான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா சுள்ளு சுள்ளுன்னு இந்த மாதத்துல கோபம் வந்துடும். மைண்ட் ஒரு நிலையில
நிலையா இருக்காது. மைண்ட் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலை இல்லாத ஒரு மாற்றத்தை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கும். பயணம் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். அதிக டிராவல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு உண்டு. ரத்த அழுத்தம் மன அழுத்தம் இல்லாம உங்களை பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதத்துல இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா போதும். ஓவராலா இந்த ஜூலை மாதம் ரிஷப ராசிக்கு ஓரளவுக்கு செமியா இருக்கு. ஹைப்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல, பட் ஓகே. இந்த மாதம் வந்து எல்லாமே மேனேஜபிளா இருக்கு. டென்ஷனை குறைச்சி கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்க நகர்த்தினீங்கன்னா அந்த மாதம் வந்து இன்னும் சூப்பர் பாசிட்டிவா மாறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.